மாணவர்கள் அனைவரும் அப்படியே வருவோம். மாணவர்கள் அனைவரும் திரு லோ பூபாலன் அவர்களை விழா மேடையில் வந்து அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விழா மேடையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு சே நடேசன் ஐயா அவர்களை விழா மேடையில் வந்து அமருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அமைதியாக எழுந்து நின்று தமிழ்தாய் வாழ்த்து பாடவும். தமிழ்தாய் வாழ்த்து. Attention. பேரூராட்சி தலைவர் மற்றும் பிஇசி தலைவர் திரு கே வி சுப்பிரமணியம் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய நம்முடைய கூடுதல் உதவி தொடக்க முன்னிலை வகிக்கக்கூடிய நம்முடைய உதவி தொடக்க கல்வி அலுவலர் பூங்கோதை MA B.Ed அவர்களே, பள்ளியினுடைய பெற்றோராசிரியர் முன்னிலை வைக்கக்கூடிய நம்ம பள்ளியுடைய பெற்றோராசிரியர் கழக தலைவர் திரு காளிதாஸ் அவர்களே, நம் பள்ளியினுடைய முன்னிலை வைக்கக்கூடிய நம் பள்ளியினுடைய மேலாண்மை குழு உறுப்பினர் திரு M. முகமது சிராஜுதீன் அவர்களே, இந்த விழாவை குத்துவிளக்கேற்றி வாழ்த்து வழங்க வந்து கொண்டிருக்கிற நம்முடைய அறிவியல் உதவி தொடக்க கல்வி அலுவலர் திருமதி பூங்கொடி அவர்களே, வாழ்த்துறை வழங்க உள்ள வே செல்வராஜ் MSc MPhil M.Ed அவர்கள், ஊத்துக்குளி SSA BRC-னுடைய மேற்பார்வையாளர் பொறுப்பு அவர்களே, வாழ்த்துறை வழங்க உள்ள NM செல்வராஜ் துணை பெருந்தலைவர் ஊத்துக்குளி ஒன்றியம் அவர்களே, வாழ்த்துறை வழங்க உடைய திரு யசோதா சூரியகுமார் அவர்கள் உபதலைவர் ஊத்துக்குளி பேரூராட்சி அவர்களே, வாழ்த்துறை வழங்க உள்ள ஊத்துக்குளி பேரூராட்சி 12வது வார்டு கவுன்சிலர் கோபால்ராஜ் அவர்களே, 14வது வார்டு கவுன்சிலர் மற்றும் XPTA தலைவர் திரு பி. கண்ணன் அவர்களே, BRC திரு A. குமார் அவர்களே, மற்றும் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்புரையாற்றும் மாணவர்களுக்கு பரிசு வழங்கக்கூடிய நம்முடைய அமைச்சருக்கு பதிலாக விழாவை சிறப்பித்து வந்துள்ள நம்முடைய ஒன்றிய பெருந்தலைவர் திருமிகு P.D. ரவிச்சந்திரன் ஐயா அவர்களே,
ஊத்துக்குளி ரயிலடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் இவ்வாண்டிற்கான ஆண்டறிக்கை. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றார் அதிவீரராம பாண்டியர். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று கூறுகிறது உலக நீதி. செல்வங்கள் யாவினும் சிறந்த செல்வமாம் கல்வி செல்வத்தை மாணவர்களுக்கு அள்ளி வழங்கும் பள்ளியான எமது பள்ளியின் ஆண்டறிக்கையை உங்கள் முன் பெருமையுடன் படைக்கின்றோம். இப்பள்ளி 1/3/1937 அன்று துவக்கப்பள்ளியாக தோற்றுவிக்கப்பட்டு ஜூன் 1961 முதல் நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. தற்பொழுது 76 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. தூத்துக்குடி ஒன்றியத்திலேயே மிக அதிக மாணவர் எண்ணிக்கையுடன் அதிகமான ஆசிரியரையும் கொண்டு செயலாற்றி வருகிறது. எமது பள்ளியில் தற்போது 308 வகுப்புகளில் படைப்பாற்றல் கல்வியும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. கல்வி தரமான போதிக்கப்படுகிறது. மேலும் நன்னலம், யோகா, சதுரங்கம், உடற்பயின்று வருகின்றனர். பள்ளியில் பயிலும் தாழ்த்தப்பட்ட வகுப்பு மாணவர்களுக்கு உதவித்தொகைகள் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகின்றன. சாதி சான்றிதழ்கள் பெற இவ்வாண்டில் 154 மாணவர்களுக்கு விண்ணப்பம் அனுப்பப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு கணிப்பொறி கல்வி அளிக்க மின்விசிறிகள், மின்விளக்குகள் பொருத்தப்பட்டு சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளன. நூல்கள், சீருடைகள் பெற்று வழங்கப்படுகின்றன. வரும் காலங்களில் எங்கள் பள்ளி பிரமுகர்கள் முன்னாள் மாணவர்கள் போன்றோரின் உதவியால் பள்ளிக்கு சுற்றுச்சுவர், சாய்வு மேசைகள், நாற்காலிகள், மேசைகள், மின் விசிறிகள், தொட்டிகள், மாணவர் மிதிவண்டி நிறுத்தத்திற்கான கூரை, விழா மேடை போன்றவை அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. பள்ளி புரவலர் திட்டத்தின் கீழ் ரூபாய் 1000 செலுத்தி 39 பேர் புரவலராக சேர்ந்துள்ளனர். புதிதாக கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உணர்கிளை ஒத்துக்கொள் என்கிறார் கவிமணி. தொழிற்கல்வியில் பகுதி நேர ஆசிரியர்களாக திருமதி மாலா விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டு வழங்கப்படுகின்றன. ஆண்டுதோறும் ஆண்டு விழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதுபோன்று பள்ளிக்கு ஏற்பட்ட மானியம் 2000 ரூபாய், பராமரி மானியம் 15 ரூபாய் கொண்டு கைக்கு தலைக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஈரம் சார்ந்த அமைச்சர் கை மூலமாக சிறப்பாக மாணவர்கள் எளிய ஆட்சியில் வைத்ததும் பல்வேறு ஆய்வுகளும் செயல் விளக்கங்களும் வெளிக்காட்டினார்கள். தாழ்த்தப்பட்ட மற்றும் சுகாதாரப்பண தொழில் செய்வோருக்கான உதவி 5 பேர் உதவித்தொகை